ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல கட்சி தலைவர்களின் பங்கேற்புடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் கலந்துரையாடல். நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல் கொள்முதல் செய்யும் உத்தரவாத விலையை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இலங்கையின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு ஜப்பானின் தொடர்ச்சியான ஆதரவு. இலங்கைக்கான ருவாண்டா குடியரசின் உயர் ஸ்தானிகர் பிரதமருடன் சந்திப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் தலையில் பிரச்சினை, உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர சபையில் தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விசேட ஒழுங்கு விதிகள் சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னும் தமக்கு கிடைக்கவில்லை. சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன சபையில் தெரிவிப்பு. பிணையில் விடுவிக்கப்பட்ட வீரகட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட 4 போலீஸ் அதிகாரிகளின் பணிகளை இடைநிறுத்த பதில் போலீஸ் மா அதிபர் நடவடிக்கை எடுத்துள்ளார். உள்நாட்டுச் செய்திகள். எதிர்கால வேலை திட்டம் தொடர்பிலான முக்கிய கலந்துரையாடல் நிமித்தம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல கட்சி தலைவர்களும் கூடினர். பாராளுமன்ற விவகாரங்கள் உட்பட எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பிலான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல கட்சி தலைவர்களின் பங்கேற்புடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. பாராளுமன்றத்திலும் வெளியிலும் கூட்டாக இணைந்து செயற்படுவது தொடர்பாக எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளிடையே இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வது இக்கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் பலமான பாராளுமன்ற நடவடிக்கைகளை கொண்டமைந்த பாராளுமன்றத்தை கட்டியெழுப்ப முடியும் என்றும் அரசாங்கத்தின் சிறந்த தீர்மானங்களுக்கு ஆதரவளிப்பது போலவே நாட்டு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சகல நடவடிக்கைகளுக்கும் எதிர்ப்பை வெளியிட்டு மக்கள் பக்கம் நாம் முன்னிற்போம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு தெரிவித்தார். பாராளுமன்ற குழுக்களில் கவனம் செலுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இங்கு சகல கட்சி தலைவர்களும் தமது கருத்துக்களை எடுத்துரைத்து சுட்டிக்காட்டினர். கடந்த ஜனவரி 29ஆம் தேதியும் எதிர்க்கட்சியை பிரதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் கூடி இதுபோன்ற கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியதோடு இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலும் இதன் ஒரு தொடர்ச்சியாகும். இக்கலந்துரையாடலில் எதிர்க்கட்சியை சேர்ந்த கட்சி தலைவர்களான கயந்த கருணாதிலக்க எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா ஜே.சி. அலவத்துவல எதிர்க்கட்சியின் பிரதி அமைப்பாளர், அஜித் பி பெரேரா எதிர்க்கட்சியின் பிரதி அமைப்பாளர், அதேபோன்று ரிஷாட் பதுர்தீன், நாமல் ராஜபக்ச, திலீப் ஜெயவீர, தயாசிறி ஜெயசேகர, ரவி கருணாநாயக்க, ஜீவன் தொண்டமான், சிவஞானம் ஸ்ரீதரன், பி சத்யலிங்கம், அமிர்தநாதன் அடைக்கலநாதன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ரவுஃப் ஹக்கீம், நிசாம் காரியப்பர், வி.எஸ். ராதாகிருஷ்ணன், அனுராத ஜெயரத்ன, டி.வி. சாணக்க மற்றும் காதர் மஸ்தான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெல் சந்தையூடாக கொள்வனவு செய்யப்படும் 1 கிலோ நெல்லுக்கு செலுத்த வேண்டிய உத்தரவாத விலையை அரசாங்கம் அறிவித்துள்ளது. நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல் கொள்முதல் செய்யும் விலையை அறிவிப்பதற்காக இன்று ஊடக சந்திப்பு ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதற்காக விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த மற்றும் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன ஆகியோர் இணைந்து கொண்டனர். அதன்படி கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே.டி. லால்காந்த அறிவித்த விலைகளின்படி நாடு நெல் கிலோகிராம் 120 ரூபாவுக்கும், சம்பா நெல் கிலோகிராம் 125 ரூபாவுக்கும், கீரி சம்பா நெல் கிலோகிராம் 132 ரூபாவுக்கும் வாங்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் அரிசியின் விலையையும் விவசாயிகளின் உற்பத்தி செலவுகளையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் வெளிநாட்டு நடவடிக்கைகள் தொடர்பான பாராளுமன்ற துணை அமைச்சர் அகிகோ இக்வினா பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை அலரி மாளிகையில் சந்தித்தார். சந்திப்பின் போது இலங்கையின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு ஜப்பானின் தொடர்ச்சியான ஆதரவு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலின் போது கடந்த காலங்களில் குறிப்பாக இலங்கையின் மறுசீரமைப்பு திட்டத்துக்காகவும் உலக மற்றும் பிராந்திய சவால்களுக்கு தீர்வு காணும் முயற்சிகளுக்காகவும் ஜப்பானின் ஆதரவுக்காகவும் பிரதமர் நன்றி தெரிவித்தார். இக்கலந்துரையாடலின் போது கல்வியின்
முக்கியத்துவம் குறிப்பாக பாடசாலை மட்டத்திலான தொழில் பயிற்சிகள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம் பற்றியும் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் வெளிப்படைத்தன்மையான ஆட்சி பொறுப்பு கூறல் மற்றும் சுற்றுச்சூழலை நிலையாக பேணுவதில் மக்களின் ஆதரவு என்பன தொடர்பாகவும் பிரதமர் பல்வேறு விடயங்களை இதன்போது தெரிவித்தார். இந்தியாவின் புதுடெல்லியில் உள்ள ருவாண்டா உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் கடமையாற்றும் இலங்கைக்கான ருவாண்டா குடியரசின் உயர்ஸ்தானிகர் ஜாக்கலின் முஹங்கிரா பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்களை சந்தித்தார். இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் முக்கிய துறைகளில் பரஸ்பர நலன்கள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையுடன் வலுவான ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை தொடர்ச்சியாக பேணுவதற்கு ருவாண்டா எதிர்பார்ப்பதாக உயர்ஸ்தானிகர் இதன்போது வலியுறுத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், முதலீடு மற்றும் அறிவு பரிமாற்ற விரிவுபடுத்த இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்தரி, பிரதமரின் மேலதிக செயலாளர் சாகரிகா போகவத்த மற்றும் வெளிவிவகார அமைச்சின் ஆப்பிரிக்க விவகார பிரிவின் பணிப்பாளர் நாயகம் வருண வில்பத் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் தலையில் பிரச்சினை என்றும் அவரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இதையடுத்து நாடாளுமன்றில் சலசலப்பு ஏற்பட்டது. கடந்த 29ஆம் தேதி அனுராதபுர பகுதியில் வைத்து திட்டமிட்ட வகையிலே தன்னை போக்குவரத்து போலீசார் மறித்தார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 21ஆம் தேதி இடம்பெறவிருந்த நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருந்த போதே இவ்வாறு போலீசார் மறித்து விசாரணை நடத்தினர் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து அவர் பாராளுமன்றத்தில் பேசுகையில் 7 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை நான் யாழ்ப்பாணத்திலிருந்து 21ஆம் தேதி இருக்கின்ற பாராளுமன்ற அமர்வுக்காக வந்து கொண்டிருந்த போது, அன்றைய தினம் மன்னாரிலே வழக்குகளை முடித்து கொண்டு வந்திருந்த போது மன்னாரிலே நான் நினைக்கிறேன் அனுராதபுரத்துக்கும் மன்னாருக்கும் இடைப்பட்ட பகுதியிலே அனுராதபுர போலீசார் என்னை திட்டமிட்டு மறித்தார்கள். அது மாலை 7:30 இரவு நேரம். நான் என்னுடைய வாகனத்தில் என்னுடைய சட்டத்தரணி லீகல் செக்ரட்டரி மிஸ் கௌசல்யா நரேந்திரன் அவர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்தேன். அப்போது 2 போலீசார், போக்குவரத்து போலீசார் என்னை மறித்திருந்திருந்தார்கள். அந்த மறித்ததற்குரிய காரணம், என்னுடைய வாகனத்திலே விஐபி லைட் எனப்படுகின்ற சிவப்பு நீல வைட் எரியப்பட்டிருப்பதாகத்தான் அவர்கள் என்னை மறித்திருந்தார்கள். எந்த நிமிடத்திலும் என்னிடம் அவர்கள் you have submitted your privileged question in English. Please speak in English. Sorry, I am good in Tamil, please. No, you have submitted that question in English. Okay, yeah. I will try my best. Otherwise I'll speak in Sinhala. Is it fine? Only in English. Okay, thank you, sir. So on the same day, I traveled from Jaffna to Colombo to sit on the 21st parliamentary session. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விசேட ஒழுங்கு விதிகள் சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னும் தமக்கு கிடைக்கவில்லை என சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஏன் பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே சபாநாயகர் இதனை தெரிவித்துள்ளார். பிணையில் விடுவிக்கப்பட்ட வீரகெட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட 4 போலீஸ் அதிகாரிகளின் பணிகளை இடைநிறுத்த பதில் போலீஸ் மா அதிபர் நடவடிக்கை எடுத்துள்ளார். தில்ஷான் மதுசங்க என்ற இளைஞன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு சுமார் 6 நாட்கள் சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வீரகெட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, தங்காலை குற்ற புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி, கும்புருப்பிட்டிய பல்வேறு முறைப்பாட்டு பிரிவின் பொறுப்பதிகாரி மற்றும் கல்கிசை போலீஸ் சார்ஜென்ட் ஆகியோரே இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த 4 போலீஸ் அதிகாரிகளையும் தலா 25,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா 5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணையிலும் விடுவிக்குமாறு மாத்தறை மேல் நீதிமன்றம் ஜனவரி 27ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. மாத்தறை மாலிம்பிட போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய போது தில்ஷான் மதுசங்க என்ற இளைஞன் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணையை தொடர்ந்து சட்டமா அதிபர் இந்த அதிகாரிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்த நிலையில் வழக்கு விசாரணை பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
12.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஷ் ரக போதைப் பொருளுடன் நாட்டிற்கு வந்த இந்திய பிரஜையொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். குறித்த நபர் போதைப் பொருளை தான் கொண்டு வந்த பொருட்களுடன் சாக்லேட் பொதிகள் போல பொதி செய்து மறைத்து கடத்த முயன்றுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் இந்தியாவின் சென்னையை சேர்ந்த 45 வயதான வியாபாரி என்பது தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 1 கிலோ 40 கிராம் குஷ் ரக போதைப் பொருளை போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நீர் கட்டணத்தை 10 முதல் 30% வரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. மின்சார கட்டண குறைப்போடு ஒப்பிட்டு நீர் கட்டணங்களையும் குறைப்பதில் கவனம் செலுத்தப்படுவதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். நீர் கட்டண குறைப்பு குறித்து ஆராய குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீர் கட்டணங்களை குறைப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை அடுத்த சில நாட்களுக்குள் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பின்னர் தலைவர் அந்த அறிக்கையை விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரிடம் கையளிப்பார் என்றும் பின்னர் அது தொடர்பான முன்மொழிவுகள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நாவலப்பிட்டி சிம்ராக் பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயொருவர் தனது கணவரினால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். கொழும்பில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் குறித்த பெண் கடமையாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் நாவலப்பிட்டியில் உள்ள தனது மகளின் வீட்டிற்கு நிகழ்வொன்றில் பங்கேற்பதற்காக அவர் சென்றுள்ளார். உயிரிழந்த பெண்ணின் மகள் கூறுகையில், வீட்டை விட்டு வெளியே ஓடிய தனது தாயை தனது தந்தை துரத்தி சென்று வீட்டிற்கு வெளியே வைத்து மீண்டும் கத்தியால் குத்தி கல்லொன்றால் தலையில் தாக்கியதாக தெரிவித்தார். தாயை காப்பாற்ற சென்ற மகள் காயமடைந்ததாகவும் குடும்ப தகராறின் விளைவாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த தம்பதியினர் சிறிது காலம் பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் நாவலப்பிட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். காலி ஹினிதுமா மகாபோதிவத்த பகுதியில் உள்ள விடுதியொன்றில் இடம்பெற்ற முக்கொலை சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சரின் ஒருங்கிணைப்பு அதிகாரி ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபரிடம் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி ஹினிதுமா மகாபோதிவத்த பகுதியில் கடந்த 30ஆம் திகதி இரவு 11:15 மணியளவில் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரியால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேரில் ஒருவர் T56 ரக துப்பாக்கியால் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி சூடு நடந்த நேரத்தில் 5 பேர் விடுதியில் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அவர்களில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். துப்பாக்கி சூடு நடந்த நேரத்தில் மற்ற 2 பேரும் சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த துப்பாக்கி சூட்டில் விடுதியின் உரிமையாளரான இதுனில் சமன்குமார மற்றும் அம்பலாங்கொடையை சேர்ந்த எம் நெவில் மற்றும் ஹினிதும பகுதியை சேர்ந்த 34 வயதான சதுரங்க குமார என்ற 3 நபர்கள் கொல்லப்பட்டிருந்தனர். கொலை செய்யப்பட்ட 3 நபர்களுக்கும் பாதாள உலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லை என்று போலீசார் தெரிவித்தனர். ஊழியர் சேமலாப நிதியத்தின் கீழ் அங்கத்தவர்களை பதிவு செய்யும் புதிய நடைமுறையானது தொழில் திணைக்களத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொழில் ஆணையாளர் HKKA ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இதற்காக 0122012001 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட தொலைபேசி இலக்கத்தினூடாக ஒரு திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்வதன் வழியாக கடினமின்றி தங்களது சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என மேலும் தெரிவிக்கப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று முதல் தங்கள் உணவுக்காக 2000 ரூபாவை செலுத்த வேண்டும். பாராளுமன்றத்தில் உணவுகளின் விலையானது இம்மாதம் 1ஆம் திகதி முதல் அமுல்படுத்தப்பட்டது. அதன்படி இம்மாதத்திற்கான 1வது பாராளுமன்ற அமர்வு இன்று ஆரம்பித்துள்ளதால் இன்று முதல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது உணவுக்கான அதிகரிக்கப்பட்ட விலையை செலுத்த வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து உணவுக்காக நாளாந்தம் அறவிடப்பட்ட தொகையானது 2000 ரூபாய் வரையில் அதிகரிக்கப்பட வேண்டும் என கடந்த 23ஆம் திகதி நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி பாராளுமன்ற உணவகத்தில் காலை உணவின் விலை 600 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டதுடன் பகல் உணவின் விலை 1200 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது. தேநீரின் விலை 200 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது. இந்த புதிய விலைகள் இம்மாதம் 1ஆம் திகதி தொடக்கம் அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் திடீர் விபத்துக்கள் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவின் கட்டுமான மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்குவதற்கான இந்திய அரசுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது.
மன்னார் மாவட்டத்தில் காணப்படும் ஒரே ஒரு 3ஆம் நிலை சிகிச்சைகளுக்கான வைத்தியசாலையான மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் திடீர் விபத்துக்கள் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவின் கட்டுமானம் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்குவதற்காக உயர்ந்தபட்சம் 600 மில்லியன் இலங்கை ரூபாய்களை நன்கொடையாக வழங்குவதற்கு இந்திய அரசு உடன்பாடு தெரிவித்துள்ளது. அப்பணிகளுக்கு இரு தரப்பினர்களிடையே கையொப்பமிடுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் உடன்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. அதற்கமே இரு தரப்பினர்களுக்கிடையிலான குறித்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தேங்காய் சொட்டுக்களை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நமது நாட்டில் தெங்கு உற்பத்தி போதுமான அளவு இன்மையால் உள்நாட்டு நுகர்வுக்காக சந்தையில் ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக தற்காலிக உள்நாட்டு தெங்கு உற்பத்தியை அதிகரிப்பதற்கு இயலுமாகும் வகையில் தேங்காய் மூலப்பொருட்களாக கொண்டு இயங்குகின்ற தொழிற்துறைகளுக்கு தேவையான தேங்காய் சொட்டு மற்றும் தேங்காய் சொட்டு சார்ந்த ஏனைய மூலப்பொருட்கள் தற்போது நடைமுறையில் உள்ள சட்ட ரீதியான ஏற்பாடுகளுக்கு இணங்கி துரிதமாக இறக்குமதி செய்யக்கூடிய எளிமையை குறித்த தரப்பினர்களுடன் கலந்துரையாடி அதற்கான பொறிமுறையை தயாரிக்குமாறு கடந்த ஜனவரி 27ஆம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளருக்கு ஒப்படைக்கப்பட்டது. புதிய வழியில் சிந்திக்கக்கூடிய இளைஞர்களுடன் நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று தாயக மக்கள் கட்சியின் தலைவரும் தொழில் முனைவோருமான திலீப் ஜெயவீர தெரிவித்துள்ளார். 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சர்வஜன அதிகாரம் ஏற்பாடு செய்த விழாவில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஆண்டு ஜனவரி மாத இறுதியில் நாட்டில் சுமார் 5000 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் 2 டெங்கு இறப்புகளும் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனவரி மாத இறுதிக்குள் டெங்கு அதிக ஆபத்துள்ள 16 மண்டலங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி மாதத்தில் 4943 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் இதில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் கம்பகா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். அதன் எண்ணிக்கை 764 ஆகும். மேலும் கொழும்பு மாவட்டத்திலிருந்து 674 நோயாளர்களும் கொழும்பு மாநகர சபை பகுதியிலிருந்து 608 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். காலி மாவட்டத்திலிருந்து 315 நோயாளர்களும், கண்டி மாவட்டத்திலிருந்து 303 நோயாளர்களும், மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து 278 நோயாளர்களும், யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து 201 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். வெளிநாட்டு செய்திகள். ஸ்வீடனில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஸ்வீடன் நாட்டின் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் இருந்து மேற்கே சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரேப்ரோ நகரில் வயது வந்தோருக்கான கல்வி நிறுவனம் ஒன்று உள்ளது. கேம்பஸ் ரிஸ்பெக்ஸா என்று அழைக்கப்படும் இந்த கல்வி நிறுவனம் 20 வயதிற்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறது. இந்த கல்வி நிறுவனத்தில் தங்கி படித்து வந்த மாணவர்கள் பெரும்பாலானோர் பரீட்சை முடிந்ததை அடுத்து தங்களின் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். எனினும் ஒரு சில மாணவர்கள் கல்வி நிறுவனத்தில் தங்கியிருந்தனர். இந்த நிலையில் இந்த கல்வி நிறுவனத்திற்கு வந்த மர்ம நபர் ஒருவர் அங்கிருந்தவர்களை துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டார். இதில் 11 பேர் பலியானார்கள். அதைத் தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடத்திய அந்த நபர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. துப்பாக்கி சூடு நடத்திய நபர் யார், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பது குறித்து அந்நாட்டு போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். போரினால் அளிக்கப்பட்ட காசா பகுதியை அமெரிக்கா கைப்பற்றி பாலஸ்தீனியர்களை வேறு இடங்களில் குடியமர்த்தப்பட்ட பின்னர் பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி செய்யும் திட்டத்தினை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். நேற்று அமெரிக்காவுக்கு வருகை தந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ட்ரம்ப் இந்த திட்டத்தை மேலதிக விவரங்களை வழங்காமல் அறிவித்தார். காசாவில் இருந்து அண்டை நாடுகளுக்கு பாலஸ்தீனியர்களை நிரந்தரமாக மீள்குடியேற்ற ட்ரம்ப் முன்வைத்த அதிர்ச்சி திட்டத்தை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஐக்கிய நாடுகள் சபையின் பல்வேறு அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா விலகுவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பான நிர்வாக உத்தரவில் நேற்று கையெழுத்திட்டுள்ளதுடன் பாலஸ்தீனியர்களுக்கான ஐக்கிய நாடுகள் நிவாரண அமைப்பு நிதியையும் அமெரிக்கா நிறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு செயல்பாடுகள் குறித்த மறு ஆய்வுக்கும் அவர் உத்தரவிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் அமைப்புகளுக்குள் அமெரிக்க எதிர்ப்பு இருப்பதாக கருதப்படுவதனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை செயலாளர் தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் டிசியில் அமைந்துள்ள சர்வதேச மேம்பாட்டுக்கான யுனைடெட் ஸ்டேட்ஸ் முகவர் நிலையத்தின் தலைமையகத்தினை பூட்டுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் கூறியுள்ளது.
இதனிடையே பணி நீக்கம் செய்யப்பட்ட முகவர் நிலையத்தின் ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் தலைமையகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பில்லியனர் எலான் மஸ்கின் நடவடிக்கை மூலம் USAID மூடப்படுவதற்கு இலக்காகியுள்ளது. அவர் கூட்டாட்சி அரசாங்கத்தை குறைப்பதற்காக ஜனாதிபதியால் பணியமர்த்தப்பட்டுள்ளார். பெயர் குறிப்பிடப்படாத ஒரு சிரேஷ்ட வெள்ளை மாளிகை அதிகாரியொருவர் ட்ரம்ப் USAID வெளியுறவுத்துறையுடன் இணைப்பது குறித்து பரிசீலித்து வருவதாகவும், இந்த முகவர் நிலையத்தின் செயல்திறனை மேற்பார்வையிட எலான் மஸ்கை அவர் நம்பியிருப்பதாகவும் கூறினார். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். இலங்கை அணியின் முன்னாள் கிரிக்கெட் அணி தலைவர் திமுத் கருணாரட்ன கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறப் போவதாக அறிவித்துள்ளார். தனது 100வது போட்டியில் அவர் ஓய்வு பெற இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இந்நிலையில் நாளை நடைபெறவிருக்கும் போட்டியில் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோதுகின்றது. இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் ஏற்கனவே போட்டியிட்ட முதலாவது போட்டியில் இலங்கை அணி தோல்வியை தழுவியிருந்தது. நாளை காலையில் நடைபெறும் 2வது போட்டியில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெறும் பட்சத்தில் ஆஸ்திரேலியா அணி தொடரை தனதாக்கிக் கொள்ளும். காலி, மாத்தர, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு மாகாணத்திலும் மாத்தளை மற்றும் பதுளை மாவட்டத்திலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல், சப்ரகமுவ, மத்திய, ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் மற்றும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.